இங்கிலீஷ்ல பேசுறப்ப என்ன நடக்குது எதுவுமே தெரியும், காது கேட்காத சிவிடமாகவே நான் உட்காந்துருந்தேன். அப்பப்ப மோகன் ராஜா தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு பெரிய மேடைகள் இருக்கக்கூடிய மேடையில வந்து இன்னைக்கு நான் நிற்கிறது காரணம் இன்னைக்கு அண்ணன் தங்கராஜ் அவர்களும் அதுக்கு உறுதுணையா இருக்க நிகில் முருகனும் தான் காரணம். இவ்வளவு அற்புதமான மேடை இன்னைக்கு தான் நான் பார்க்கிறேன். ஒரு சர்வதேச ஒரு பட விழா 7 நாளா இங்க நடக்குது. எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. சர்வதேசம்ன்றதை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் தவிர சர்வதேச பட விழாவில் நான் இது வரைக்கும் ஏறினது கிடையாது, இறங்கினது கிடையாது. ஆமா, ஆனா உங்க லந்து பயங்கர லந்தா இருக்குப்பா. அப்புறம் ஒருத்தர் பேசி இருக்குமா என்ன சொன்னீங்க? ரைட்டு, ஓகே. அந்த இடத்துல இருந்து வந்தவன் தான் அந்த வடிவேலு. நிஜம்தான் நீ சொல்றது. லிமிட்டா பேசணும், அலாட்டா பேசணும். அப்படி லைட்டா கரண்டி வரும் டைலாக் ஒன்று பருத்தி பால் அப்படிமா ஒண்ணு. பழைய படமெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜவுகார் ஜெயமா அழுதுகிட்டே கிடக்கும். வீட்டுல தொல்லை தாங்காம தானே இங்க வந்து நீ ஏமா அப்படி அழுகிறேன்னாங்க. அப்ப 90ஸ்க்கு முன்னால. இப்ப அழுகிறது இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. ஆனா அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்க பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னா இது இந்த அவார்டு எல்லாமே நீங்க கொடுத்ததுதான், உங்களுடைய வெற்றி. இது நீங்க பார்த்து ரசிச்சீங்க. எப்படி இது ஏத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. எனக்கு உண்மையிலே நகைச்சுவை பண்ணப்படுறதா பிரபுதவா ஒரு படத்துல பிரபுதவா வந்து பயங்கரமா ஆடுவாரு. எப்படி ஆடுவாரு? தரைக்கு மேலே ஆடுவார், கீழே காலே இருக்காது, மேல ஆடுவார். ஒரு அவார்டு கூட தரமாட்டேன்ட்டாங்க. ஆனா வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாய ஒண்ணுமே செய்யலங்க, வேற மட்டும் நின்னாரு தேசிய அவார்டு. அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை. இது வந்து படம் உள்ளது, வாழ்வியல். இந்த வெற்றி வந்து என்னோட பெரிய யாருக்கு இது போய் சேரணும்னா நீங்க தான் காரணம். அது வந்து மாரி செல்வராஜுக்கு தான் சேரணும். மாரி செல்வராஜ் வந்து எப்படி கேட்டீங்கன்னா நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மாதிரி ரொம்ப ஒரு சின்ன சிந்தனைவாதி. இந்த வயசுலயே வந்து அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தைலாம் இருந்தாலும் சொல்றாரு. என்னென்ன பட்டம், என்னென்ன பாடுபட்டோம், என்னடா இருந்தாலும் பூரா கண்ணுக்கு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா, ஆனா அந்த காட்சிக்குள்ள காமெடி நிறைய இருக்கு. அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்றேன் உங்கள்கிட்ட. இதுக்கு முன்னால சொன்னீங்க படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க, படம் படம் போயிருக்கோம். ஏன்னா தேசிய இந்த அவார்டு உங்களுக்கு என்ன அவார்டு மாதிரி சென்னை சர்வதேச திரைப்படம். இது கூட தெரிஞ்சதான் கேட்டு சொல்லுங்க. இப்போ அதைத்தான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அது கூட வரணும். அதாவது இப்படி ஒரு அவார்டை வாங்கினதுக்குனால சொல்றேன் பாருங்க. நல்லா அதுல இருக்க மாமன்னன் இருக்க எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பிரட்டி போடுங்க, அப்படியே பூராமே காமெடி சீன் தான். அது மாரி செல்வராஜ் என்ன சொன்னார், பிரட்டி அப்படியே திருப்பினீங்கன்னா காமெடி. கார்ல போயிட்டு இருக்க நானும் உதயநிதி சாரும். அப்ப அவர் பாட்டு பாடினார். அப்போ ஒரு பாட்டு பாடுறேன், திடீர்னு லாரி வந்து இடிக்குது. அவர் சொல்றாரு, இதுக்குதான் பாட வேணான்னு சொன்னீங்க, யார் வேற ஏங்க என்னங்க பாட சொல்லிட்டு லாரி வந்து வாய வச்சுட்டு சும்மா வாப்பா அப்பான்னா ஒரே ஓவரா போற நீங்க அப்படின்னு. அதே மாதிரி வீட்டுக்குள்ள உட்காந்துருப்போம். நான் கேட்டேன் மாரி செல்வராஜ், ஏயா கதவை சாத்திட்டு ஏயா உள்ள உட்காரணும், கையில தான் துப்பாக்கி இருக்குல்ல மாதிரி,
அப்பனும் மகனும் சேர்ந்து வெளியில உட்காந்து அல்ல அது வேற கணக்கு உங்களுக்கு தெரியாது என்ன வேற கணக்கா இருக்கும் சொல்ல மாட்டேங்கிறா ரெண்டாவது. நீ உள்ள உட்காந்து கதவை முடிக்குங்க. எனக்கு சிரிப்பு அடக்க முடியும். உள்ள ஒரு பக்கம் ஓடுது. ஆனா 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 அண்ணன் சிரிக்காங்க. இவர் அதுக்கு மேல நம்ம உதயநிதி சார் அவர் பின்றாரு. அப்ப பேசியிருக்கும் போது சொல்றாரு உதயநிதி சார், அப்பா நான் ரொம்ப சீரியஸா, என்னப்பா கதவை உடைச்சிட்டு இருந்தா வெளியே ஓடுறதுக்கு பாதம் இருக்கா? கதவை எதுவும் திறந்து வச்சிருக்கியா? அம்மா திறந்து வச்சுட்டு புளிய மரத்தில் நிப்பாப்பா ஓடிடுவோம். சார் அங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னாரு அவர் டைரக்டர். கதவை சாத்திட்டு உட்கார்ந்து சரி ரைட் அது முடிஞ்சு. இப்ப அந்த அந்த சீரியஸ்க்குள்ளேயே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல காமெடி நடந்துகிட்டே கிடக்குங்க. அவ்வளவு காமெடியும் வந்து ஏத்திக்கிட்டு அப்படியே பூரா மறைச்சிக்கிட்டு சீரியஸ்க்கு வர்றோம். அப்ப டைரக்டர் சொல்றாரு, கொஞ்சம் சிரிக்காம பண்ணுங்கண்ணே, நாங்க சிரிச்சுட்டு சீரியஸ்க்கு வந்துருவோங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீ வந்துருவையா, நான் வரணுமே உள்ள அப்படின்றாரு. சரி முடிச்சு. அதுக்கப்புறம் கதவை திறக்க மெல்ல ஜன்னல் வெளியே பாக்குறேன். அதை நீங்க உத்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிருக்கீங்க. ஜன்னல் வெளியே பார்த்தா லாரில வர்றாங்க. அப்படி பார்த்து அப்படின்னா போச்சு. அது அந்த சீனு க்ளோஸ். அது லாரியா வந்து இறங்குறாங்க. இவரும் பார்க்க நானும் பார்க்கிறேன். பார்த்து ஃபர்ஸ்ட் டேக்ல அதே ஐயோ வேணாம்னே அண்ணே நான் செத்தே வருவேனே கொண்டுருவாங்க. சிரிப்பே வரக்கூடாது. உங்க நடையில கூட சிரிப்பு வரக்கூடாது. தயவு பண்ணி சீரியஸா பண்ணுங்கண்ணே ரைட்டு அப்படின்னு திறந்துட்டு பார்த்தேன். ஒன்னு இவரும் பார்த்தாரு. படக்கம் போய் கதவு திறந்தாரு. கதவு வேணாப்பா அதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதுலயும் காமெடி இருக்கு. வேணாப்பா வந்தா கொண்டுருவாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆக சீன் பை சீன் உள்ள காமெடி இருந்துட்டு இருக்கு. ஆனால் அது அப்படியே மறைக்கப்பட்டு ஏன் ரகுமான் அப்படி தூக்கி கொண்டு நிப்பாட்டினார் பாருங்க. அந்த இடத்துல ஏன் ரகுமான் சார் உதயநிதி சார் நல்லா அந்த இடத்துல சரி அது முடிச்சாச்சு. கதவை திறக்கிறோம். திறந்தோன்னு உதயநிதி சாருக்கு சேட்டை பார்த்தீங்கன்னா திறந்தோன்னு என்ன ஒரே வெட்ட வெளியா இருக்கு. இப்படியே போகுதுங்க படம் பூரா. ஆனா வெளியில வந்த காட்சி இருக்கு பார்த்தீங்களா, இது இப்ப இருக்க எல்லா டைரக்டருமே பண்றாங்க. இந்த இதை சத்தமா பேசினா வெற்றிமாறன் சார் இந்த மாதிரி குரூப்புகள் என்ன ஒண்ணுதான் சத்தமா பண்ணா நம்ம பாடி லாங்குவேஜ் தான் நம்ம சீனல் தான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் கட்டாத மெல்ல மெல்ல இப்படியே சொல்லி நம்ம கனவு இல்லாத இடமே இல்லைங்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாருங்க. நீ நேரத்து ஒண்ணு போட்டிருக்காங்க, என்ன அம்பி ஆத்துல எல்லாம் சொய்க்கமா இருக்கணும் அப்படின்னா பய ஆத்துல பூரா வெளில வந்து செத்துக்கிட்டு இருக்காங்க பய நேற்று அதான் ட்ரெண்டிங். இப்ப என்னன்னா எல்லா இடத்துலயும் இந்த மீம்ஸ் அழகா நம்ம எதை நினைச்சு பண்ணதில்லை நம்மளா பண்ணா. ஆனா எதிர்காலத்துல இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு டேக்கப் ஆகி போனா பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மேடையில வந்து பெரிய கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் பெற வேண்டும், உன் கண்ணில் உறுதலி நீர் வந்தாலும் இந்த உலகே அழ வேண்டும் பாடினாரு. அது மாதிரி படிச்சவங்க முன்னால இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப கொடுத்துக்கணும். அது காரணமா இருந்தா அண்ணன் தங்கராஜன் இருக்கும். இந்த குழுவுக்கு தலைவரா இருக்க மோகன் ராஜா அந்த குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும், இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். இப்ப எனக்கே ஒரு டர். என்ன டர்னா, ஒருத்தர் வந்தாரு, அண்ணே சிவாஜியே ஓகே பண்ண கதனே. என்ன சொல்ற? ஆமாண்ணே போன்ல வர்ற பார்ட்டி சிவாஜி ஓகே பண்ணாருண்ணே. 10 புள்ள உனக்கு 10 பிள்ளைங்க. அந்த பிள்ளைய பார்த்த தாங்க முடியாம நீ ஊட்டியில போய் அப்படியே
அப்படியே கண்ணீர் விட்டு வாழ்றவன் ஐயா. ஏன்னா அதுக்குள்ள சோழியை முடிச்சிடாங்கடா. அப்ப நீ யாரு? அவரே ஓகே பண்ண கதனே ஊட்டிக்கு என்னால வர முடியாது கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. கேன்சல் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. சரி இப்ப நீங்க யாரு? நான் கேமராமேன், டைரக்டர். உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 60 வயசுங்க. டைரக்டர் வந்து 67 வயசுங்க. என்ன எவ்வளவு நாளா தேடிக்கிட்டீங்க அப்படின்னு. இந்த படத்தை பார்த்தாலும் தெரிஞ்சுட்டு ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கதை கேட்டீங்கன்னு வச்சுங்க க்ளோஸ். நீங்க கொஞ்ச நேரம் பார்த்து நானா தனியா ரூம்ல உட்காந்து அழுதேன். ஆக நம்மளை குண்டி எங்கேயாச்சும் சேர்க்காம விட மாட்டாங்க. ஒரே ஒரு மாமன்னம் பண்ணேன். ஐயப்பா வர்ற கதையெல்லாம் சோகமா ஒரே அழுக. ஒரு கதை அக அழுகுறான் இல்லையா? நான் என்ன அழுக ஆரம்பிக்கும் போது அவன் சொல்றான், என்னையா இந்த இடத்த தாண்ட முடியல. நான் சொல்றேன் கேள்வி, நான் சொல்றேன் கேள்வியா? நீ போது அழுக நீ பார்த்து சீன சொல்லு. இல்ல கடக்க முடியல, என்னால கடக்க முடியலன்னா விட்டுரு. வெற்றிமாறன் சார் நீங்க தப்பா நினைக்க கூடாது. இதெல்லாம் என் ஆபீஸ்ல இந்த கூத்து நடக்குது பாத்துங்க. ஐயோ ஏன் சொல்றீங்க? இந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து எப்பவுமே வந்து நீங்க சொல்றத சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால ஒரு தப்பா எடுத்துக்க மாட்டோம். என்ன வேணா சொல்லுங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல இது சிரிக்கிறதுக்காக சொல்லுறது. நகைச்சுவை கண்ணோட்டத்தோட எல்லாத்தையும் பாக்குறதுனால எனக்கு ரொம்ப அப்புறம் புது கதையை கட்டா ஒரே வியட்நாம் வீடு சிவாஜி மாதிரி கொண்டாட்டாங்க. நான் சொன்னேன் கொஞ்ச நாள் ஆகட்டும், இன்னொரு 5 வருஷத்தை கடக்கட்டும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஐட்டத்தை பூரா பார்ப்போம். அதுக்குள்ள கொண்டு ஜோலியை முடிச்சு முடிகிறாங்கப்பா அப்படின்னு சொன்ன மாமன் உன்னை ஒரே நிமிஷா அண்ணே ரொம்ப சோகமெல்லாம் வரும், நிறையா சிக்கிறாதீங்கன்னு டிரான்ஸ்பாரம்லாம் வரும், கையை உள்ள விட்டுறாங்க அப்படி இன்னும் சிரிக்க வச்சுக்கோங்க போய்க்குங்க கலந்து வந்து பண்ணுங்க. ஆனா அந்த மாமன் இந்த அளவுக்கு உங்க மத்தியில போய் சேர்ந்ததுக்கு எனக்கு பெரிய பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது டைரக்டர் அவருடைய வழியையும் சொல்லியிருந்தாரு, ஏழைகளுடைய வழியை, மக்களுடைய வழியை, தாய் தப்பை எவ்வளவு எப்படி இருப்பாங்க வீட்டுல அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி அந்த கதைக்கு இங்க அவார்டு வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த அவார்டு என்னுடைய அவார்டு இல்லை, டைரக்டருக்கு பெருமை சேர்த்த அவார்டு, உதயநிதி சாருக்கு, அந்த கம்பெனிக்கு உங்களுடைய அவார்டு. ரொம்ப சந்தோஷம் வர நிறைய படங்கள் பண்ணோம். என்ன பாட்டு பாட முதல் கம்மிங் மட்டும் பாடிக்கிறேன், உள்ள போனா டவுசர் கிழிஞ்சிடும், லைனிங் தப்பா போச்சுன்னா. தந்தான தானா 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 தந்தான தானா. தேங்க்யூ.